உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். பேக் டு தி கிரீன் போர்டு. ஸோ நம்ம பிளாக் போர்டுக்கு ரிட்டர்ன் பேக் டு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க். ஸோ ஆட்டிடியூட்டில் ஹச்சிஎஃப் எல்சிஎம் டாபிக் முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டைம் அண்ட் ஒர்க்கோடைய 3வது வீடியோ. ஸோ இதுதான் கடைசி வீடியோ டைம் அண்ட் ஒர்க்கில். ஸோ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ப்ரொசீஜர் வைஸ் போய்கிட்டு இருக்கோம். டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 வீடியோ ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது, அதாவது டைம் அண்ட் ஒர்க்கில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம தெளிவாக பார்த்துட்டு நம்ம பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் ஸோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு எப்போதும் போல் உங்களுடைய நோட் புக்கை பிரிண்ட் அவுட் உங்களுடைய நோட் புக்கை ஃபோட்டோ காப்பி எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க. ஜஸ்ட் ஒரு கிளிக் அண்ட் சென்ட் இட். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் லாஸ்ட் வீடியோ மறந்துடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்டிமேட் பண்ணது தான். ஸோ டைம் அண்ட் ஒர்க்குடைய கடைசி வீடியோ. டைம் அண்ட் ஒர்க்கில் இப்போ நம்ம பார்க்க போகிற டைப் நம்பர் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா 2 வீடியோ பார்த்துருக்கோம். இந்த டைப் நம்பர் என்னங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. மேபி 7 இருக்கலாம், இல்லை 6 இருக்கலாம். சரி, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. டைப் நம்பர், இந்த டைப்பில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நபர்கள், ஒரு குறிப்பிட்ட ஆண்கள் செய்யக்கூடிய வேலையானது ஒரு குறிப்பிட்ட பெண்கள் பார்க்கக்கூடிய வேலைக்கு சமம் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டைப்பை நம்ம சமம் அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சுக்கலாம். சரிங்களா? சமம்ங்கிற கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. சரிங்களா? மறந்துடாதீங்க. இப்போ 6 ஆண்கள் பார்க்கக்கூடிய வேலையானது 8 பெண்கள் பார்க்கக்கூடிய வேலைக்கு சமம் எனில், இப்படி தான் கொஸ்டின் வரும். 6 ஆண்கள் பார்க்கக்கூடிய வேலையானது 8 பெண்கள் பார்க்கக்கூடிய வேலைக்கு சமம் எனில் 12 ஆண்களும் 16 பெண்களும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை இத்தனை நாளில் முடிப்பாங்க இப்படி கொடுத்துருக்குறாங்க. 6 ஆண்கள் அல்லதுங்கிற வார்த்தை வரும். சரிங்களா? அல்லதுங்கிற வார்த்தை வரும். 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை நம்மளாம் வச்சுக்கோ 36 நாட்கள்ல முடிக்கிறாங்க. 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 36 நாட்களில் முடித்தால் 12 ஆண்கள் மற்றும் 16 பெண்கள் அவ்வேலை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அண்டு இந்த மாதிரி சம் கொடுத்தா முதல்ல எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது? ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 6 ஆண்கள் பார்க்கக்கூடிய வேலை 8 பெண்கள் பார்க்கறதுங்கிறத சமமாக அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, 12 ஆண்கள் மற்றும் 16 பெண்கள் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 6 என்னால் 12 மாற்ற முடியுமா அப்படின்னா முடியும். எப்படி? 2ஆல் பெருக்கணும். இதில் விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெருக்கலாம், வகுக்கலாம், கூட்டக்கூடாது, கழிக்கக்கூடாது. ஓகே. பெருக்குனா 2 சைடும் பெருக்கணும், வகுத்தா 2 சைடும் வகுக்கணும். இப்போ நான் அதை 12 மாற்ற முயற்சிக்கிறேன். அப்போ 6 12, இங்கே 1 8 2 16. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, 12 ஆண்கள் பார்க்கக்கூடிய வேலை 16 பெண்கள் பார்க்கக்கூடிய வேலைக்கு சமம். நான் சொல்றது புரியுதா? அப்போ நான் 12 ஆண்களுக்கு பதிலாக 16 பெண்கள் நான் அப்ளை பண்ணலாம். அப்போ இதுக்கு பதிலாக நான் 16 பெண்கள்னு அப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி ப்ளஸ் ஒரு 16 பெண்கள் இருக்குது. ஆக மொத்தம் 32 பெண்கள் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணிட்டோம். அப்போ இது கண்டுபிடிக்கிறதும் நம்ம 32 பெண்கள் கண்டுபிடிக்கிறதும் சமம். நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? அப்போ இப்போ கொஸ்டின் எப்படி எடுத்துக்கிறேன்னா, எய்தர் ஆர் கொடுத்துருக்கறதுனால நான் ஃபீமேல் எடுத்துக்கிறேன். இப்போ கொஸ்டின் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, 8 பெண்கள் ஒரு வேலையை 36 நாட்களில் செய்தால் 32 பெண்கள் அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்வார்கள்? இதுதான் கொஸ்டின். நம்ம கொஸ்டின் நமக்கு ஏற்ற மாதிரி ஃபார்ம் பண்ணியாச்சு. எப்போதும் போல எப்படி எழுதணும்? 2ஐயும் பெருக்கிறணும். 8 ஆண்கள் 36 நாட்களில் ஒரு வேலையை செய்தால் 32 பெண்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்வார்கள்? இந்த டைப் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம அடிக்கணும். 1 8 8 4 8 32, 1 4 9 4 36. அப்போ x = 9. அப்போ எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? 9 நாட்களில் முடிப்பார்கள்.
அப்போ அதில் ஒரு விஷயம் நீங்கள் என்ன தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அல்லதுங்கிற வார்த்தை வந்தால் இந்த கொஸ்டின், இல்லை இந்த பேர் இத்தனை பேர் சரிசமமாக செய்கிறாங்க, இத்தனை நபர்களுடைய வேலையானது இத்தனை நபர்களுடைய சமம் அப்படிங்கிற வார்த்தை வரும். இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு கிளியராக புரியுதா? இதே போல் இன்னொரு கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதே போல் இப்போ நான் அதை அழிச்சிட்றேன். இப்போ சார் இதெல்லாம் பெண்களாக தான் மாற்றணுமா அப்படின்னு கிடையாது. அதை நீங்கள் ஆண்களாக கூட மாற்றிக்கலாம். நமக்கு தேவை அது எல்லாத்தையுமே ஒரே மாதிரி மாற்றுறதா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு கொஸ்டின், 4 ஆண்கள் பார்க்கக்கூடிய வேலை 6 பெண்கள் பார்க்கக்கூடிய வேலைக்கு சமம். இல்லை 6 ஆண்கள் அல்லது 4 ஆண்கள் அல்லது 6 பெண்கள் ஒரு வேலையை 24 நாட்களில் செய்கிறார்கள் எனில், நம்மளா இது வேணாலும் வச்சுக்கலாம், எனில் 7 ஆண்கள் ப்ளஸ் சரிங்களா 18 பெண்கள் அவ்வேலையை சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்வார்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு நான் 4 ஆண்கள் இஸ் ஈக்குவல் டு 6 பெண்கள்னு எடுத்துக்கிறேன். இந்த 4 என்னால் 7 மாற்றவே முடியாது என்ன பண்ணாலும். ஆனால் அந்த 6 என்னால் 18 மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? 3ஆல் பெருக்கணும். அதனால 3ஆல் பெருக்கிக்கிறேன். அப்போ 3ஆல் பெருக்குனா 3 12 ஆண்கள் 18 பெண்கள். அப்போ 18 பெண்களுக்கு பதிலாக நான் 7 ஆண்கள் அப்படியே இருக்கு, 18 பெண்களுக்கு பதிலாக 12 ஆண்கள்னு எழுதிக்கிறேன். ஏன்னா அப்படித்தான் இங்கே வந்திருக்கும். அப்போ மொத்தமாக இருக்கக்கூடாது 7 12 19 ஆண்கள் அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்வார்கள். ஸோ கொஸ்டின் இஸ் நத்திங் பட் 4 ஆண்கள் ஒரு வேலையை 24 நாட்களில் செய்தால் அதே வேலையை டிவைடட் பை 1, அதே வேலையை 19 ஆண்கள் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்வார்கள். எக்ஸ் என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அதான் ஆன்சர். கிளியரா? ஒருவேளை இந்த இடத்துல சார் என்ன பெருக்கினாலுமே வரல சார், இப்போ இங்கே 12 இருக்கிற பதிலாக 13 இருக்கு சார், மேக்ஸிமம் அப்படி வராது. ஒருவேளை சார் இப்படி வருது சார், எதை பண்ணாலும் என்னால் 7 வர முடியாது. இப்போ இந்த இடத்துல 12 பெண்களுக்கு பதிலாக அந்த இடத்துல 4 இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு வகுத்தல்ல ஒன்று சொல்லிடுறேன். இப்போ 4 ஆண்கள் 12 பெண்கள் பார்க்கக்கூடிய வேலைக்கு சமம். இப்போ இந்த 4 என்ன பண்ணாலும் 7ஆக மாற்ற முடியாது. ஆனால் 12 என்னால் 4ஆக மாற்ற முடியும். ஏன்? 3ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்போ 3ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். 3ஆல் இதை டிவைட் பண்ணால் 4/3 men இஸ் ஈக்குவல் டு என்னது 4 women. அப்போ 7 ஆண்கள் ப்ளஸ் 4 பெண்களுக்கு பதிலாக 4/3 men அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஏன்னா ஒரு 7 3 21 ப்ளஸ் அதாவது 21 men ப்ளஸ் 4 men ஈக்குவல் டு 3. அப்போ 25 men டிவைடட் பை 3ன்னு வச்சுக்கணும். பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டாம். இப்போ இந்த கொஸ்டின் என்னென்னா 4 ஆண்கள் ஒரு வேலையை 24 நாட்களில் செய்தால் அதே வேலையை 25 டிவைடட் பை 3 ஆண்கள் எத்தனை நாட்களில் செய்வார்கள். நான் சொல்கிறது கொஸ்டின் புரியுதா? அப்போ அந்த டிவைடட் பை 3 பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இது எப்படி எழுதிக்கலாம்? 4 × 24 ஈக்குவல் டு 25 டிவைடட் பை 3 × எக்ஸ். இந்த 3 இங்கே போயிடும். அடிக்க முடிஞ்சு அடித்து என்ன ஆன்சரோ அது ஆன்சர். கிளியரா? புரியுதா? முடிஞ்சு. அப்போ வகுத்தலையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா சார்? என்ன பண்ணாலும் ஆன்சர் வரலன்னா என்ன சார் பண்ணுறது? இப்போ டிவைட் பண்ணி ஒன்று மாற்றிட்டீங்க. இப்போ 3 ஆண்கள் 2 பெண்கள். ஆன்சர் என்ன கேட்குறாங்கன்னா 5 ஆண்கள் மற்றும் 7 பெண்களுக்கானது என்னன்னு கேட்குறாங்க. 3 என்ன பண்ணாலும் 5ஆக மாற்ற முடியாது, 2 என்ன பண்ணாலும் 7ஆக மாற்ற முடியாது. இப்போ என்ன சார் பண்ணுறது? சிம்பிள். 3 ஆண்கள் ஒரு வேலையை 2 உமன் பண்ணுறதுக்கு வேலைன்னா ஒரு மென்னோட கெப்பாசிட்டி டிவைடட் பை 3ன்னு போட்டுருங்க. அப்போ 2/3 உமன் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா மென்னுக்கு பதிலாக இன்ட்டு 5 கூட போட்டுருங்களேன். இப்போ இன்ட்டு 5 போட்டாலும் சரி, இல்லை மென்னுக்கு பதிலாக அதை அப்ளை பண்ணாலும் சரி. இப்போ என்ன பண்ணலான்னா இது இன்ட்டு நான் என்னவா மாற்ற போகிறேன்? ஸோ 5m மாற்றணும். அப்போ 5ஆல் பெருக்கிடுங்க. அப்போ 5m ஈக்குவல் டு 10 டிவைடட் பை 3f. அப்போ 3mக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 10 டிவைடட் பை 3. அப்போ 10 டிவைடட் பை 3f ப்ளஸ் 7f. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 7 3 21. அப்போ 31f டிவைடட் பை 3ன்னு வரும். இதுதான்
உங்களுக்கான கஷ்டமான கேள்வி. ஆனால் மேக்ஸிமம் பெருக்கிற மாதிரியோ வகுத்துற மாதிரியோ வந்துடும். இந்த டைப் புரியுதா? அடுத்த டைப் போகலாமா? எஸ். அடுத்த டைப் என்ன சார் அப்படின்னா, அடுத்த டைப் என்னன்னா, இப்போ நான் சொன்னது அல்லது, இப்போ நான் சொல்லது மற்றும் டைப். அதாவது 3 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிக்கிறார்கள், மற்றும் 12 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் அதே வேலையை சேர்ந்து ஒரு 4 நாட்களில் முடிக்கிறார்கள் எனில், அதில் அல்லது வரும், இதில் மற்றும் வரும் என்று இருக்கும் பொழுது 2 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இப்படி கொஸ்டின் கேட்டால் வேற வழியே இல்லை, ரூல்ஸ் படி தான் போடும். எப்படி இதை நான் எப்படி எடுத்துக்கணும்னா 3x + 4y = 1/6ன்னு எடுத்துக்கணும். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ஆணோடைய ஒரு நாள் வேலை தான் எக்ஸ். அப்போ 3x + 4y = 1 day work 1/6. எக்ஸுங்கிறது மென்னோட ஒரு நாள் வேலை, ஒய்ங்கிறது உமனோட ஒரு நாள் வேலை. அதே போல் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 12x + 9y = 1/4. இதை நீங்கள் சால்வ் பண்ணணும் சிம்பிளிஃபிகேஷன் மெத்தடில். அப்போ இதை நான் 4ஆல் பெருக்குனா 12,000. அப்போ இந்த ஈக்குவேஷனை நான் 4ஆல் பெருக்கிறேன். 4ஆல் பெருக்கிறேன்னா 12x + 4ஆல் பெருக்கிறேன்னா 16y, 4ஆல் பெருக்கிறேன்னா 4/6. இந்த ஈக்குவேஷனை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். கேன்சல் பண்ணிடலாம். 16ல் 9 போகணும். 16ல் 9 போணுச்சுன்னா எத்தனை? 7. 7y = இது எப்படி எழுதுவீங்க? 4/6 - 1/4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 16 - 6 டிவைடட் பை 24. ஸோ 24னா இங்கே 10 அடித்தோம்னா 2ஆல் அடித்தோம்னா 5/12. அப்போ 7y = 5/12. அப்போ y = 5 டிவைடட் பை பெருக்கணும், ஒரு ஆன்சர் வரும். மேக்ஸிமம் இது நானாக போட்ட சம்னால இப்படி வருது. மேக்ஸிமம் எப்படி வரும்னா x = 1/100, y = 1/200 இந்த மாதிரி வரும். அந்த வேல்யூ தூக்கி இதில் அப்ளை பண்ணிடணும். இப்போ 1/200 வருதுன்னா 2/100 + 2/200. ஆன்சர் என்ன வருதோ 1/12, 1/13 வரும். கீழே என்ன ஆன்சர் இருக்கோ அதோட ரெசிப்ரோக்கல் தான் ஆன்சர். வேறு வழியே இல்லை, இதை நீங்கள் போட்டு தான் பார்க்கணும். சரியா? டைப் புரியுதா? எப்படி சால்வ் பண்ணுறது நான் சொல்லிட்டேன். அப்போ அல்லது அப்படின்னு கொடுத்தா எப்படி, தேர்ப்பு அல்லது மற்றும் கொடுத்தா எப்படின்னு நான் பார்த்துட்டேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடைசி டைப். சரிங்களா? கடைசி டைப். இப்போ இந்த டைப் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் டைப். ஏங்கிறவர் ஒரு வேலையை 6 நாளில் செய்வார், பிங்கிறவர் அதே வேலையை 3 நாளில் செய்வார். ஏ வேலையை ஆரம்பித்து ஒரு நாள் பின்பு ஒரு நாள் பி செய்கிறார். அதாவது ஏ வேலையை ஆரம்பித்து ஏ ஸ்டார்ட்ஸ் த ஒர்க் ஆஃப்டர் 1 day பி டூ த ஒர்க் ரிமைனிங் ஒர்க். அதாவது ஏ ஒரு நாள் வேலை பார்ப்பாரு, அதுக்கப்புறம் பி ஒரு நாள் வேலை பார்ப்பாரு, அதுக்கப்புறம் திரும்ப ஏ ஒரு நாள் வேலை பார்ப்பாரு, அதுக்கப்புறம் பி ஒரு நாள் வேலை பார்ப்பாரு. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒர்க்கு எப்படி நடக்குது? ஏவோட 1 day ஒர்க்கு ப்ளஸ் பியோட 1 day ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஏவோட 1 day ஒர்க்கு, பியோட 1 day ஒர்க், இப்படியே செஞ்சால் அந்த வேலை எத்தனை நாட்களில் கம்ப்ளீட் ஆகும்? ரொம்ப டைம் ஒன்று பேசிக்ஸ் எனக்கு சுத்தமாக வராதுங்கிறவங்க இந்த டைப்பை விட்டுருங்க. சரிங்களா? அதாவது ஏன் விட்டுருங்கன்னு சொல்கிறேன்னா, இதை ஒன்று புரிஞ்சுக்கிறேங்கிற பேரில் மற்ற டாப்பிக்கை மற்ற டைப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. என்னால் மேக்ஸ் நல்லா போடுறேன் சார், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கான்செப்ட் என்னென்னா, ஒரு நாள் விட்டு மாறி மாறி செஞ்சால் என்ன அர்த்தம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ஒரு காவாசி வேலையை முடிக்கிறாருன்னு வச்சுக்கோ, இவர் ஒரு காவாசி வேலையை முடிக்கிறாருன்னு வச்சுக்கோ, திரும்ப இவர் ஒரு காவாசி வேலையை முடிக்கிறாருன்னு வச்சுக்கோ, இவர் ஒரு காவாசி வேலையை முடிக்கிறாருன்னு வச்சுக்கோ. அப்போ எல்லாத்தையும் கூட்டினா 4 4 காலு 1ன்னு வந்துச்சுன்னா அந்த வேலை கம்ப்ளீட்டட்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒருத்தர் பார்க்கக்கூடிய ஒரு நாள் வேலை என்னன்னு கனெக்ட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணி 1 எப்போ வருதுன்னு செக் பண்ணணும். இது என்ன சார் பெரும் ரோதனையாக இருக்கே, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலையே அப்படின்னா அதுதான் கிடையாது, ரொம்ப ஈஸி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏ + பி + ஏ + பி + ஏ + பி அப்படியே போய்கிட்டே இருக்கும் இல்லையா?
இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இது ஏ ப்ளஸ் பியை ஒரு பேர்னு எடுத்துக்கிறேன். ஒரு பேர்னு ஏன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ இது ஒரு பேர்னா இது 2வது பேர், இது 3வது பேர் சொல்கிறேன் ஏன் பேர்னு. இப்போ இதோட ஒன் டே ஒர்க் என்ன வரும்? 1/6 + 1/3 அப்படி தானே அர்த்தம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஆல்ரெடி நமக்கு தெரியும். இதை கிராஸ் மல்டிபிள்லாம் பண்ணிங்கன்னா 1/2ன்னு வரும். சரிங்களா? 1/2ன்னு வரும். அப்போ 1/2. அப்போ ஏ ப்ளஸ் பி ஒரு பேருக்கு அவங்க கம்ப்ளீட் பண்ணுறது 1/2 பார்ட் ஆஃப் ஜாப்பை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அப்படி தானே? ஒரு பேருக்கு 1/2. அப்போ ஆன்சர் 1/2ன்னு வருதுன்னா இன்ட்டு எதை பண்ண ஆன்சர் 1 வரும்னு பார்க்கணும். எதை பெருக்குனா 1, 2 பெருக்குனா 1 வரும். அப்போ 2 பேரில் அந்த ஜாப் கம்ப்ளீட் ஆயிடணும்னு அர்த்தம். புரியுதா? எதை பெருக்குனா நான் 1 வரும். ஸோ இப்போ 2 பெருக்குனா 1 வரும். அப்போ 2 பேரில் அந்த ஜாப் கம்ப்ளீட் ஆயிடும். அப்போ 2 பேரில் 2/2 அந்த ஜாப் கம்ப்ளீட்டட். அப்போ 2 பேர்னா ஒரு பேருக்கு 2 நாள். ஏன்னா ஏவோட ஒர்க் இருக்குது, பியோட ஒர்க் இருக்குது. அப்போ 2 பேருக்குன்னா 4 டேஸில் அந்த வேலை கம்ப்ளீட் ஆகும். சொல்கிற கான்செப்ட் புரியுதா? கிளியர் தானே சார்? இப்போ எனக்கு இது ஈஸியாக அடித்தோன்னே வந்துடுது சார். ஈஸியாக அடித்தோன்னே வந்துடுது. இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பரு எனக்கு புரியுது. இப்போ என்னென்னா ஏங்கிறது வந்து ஒரு 12ன்னு வச்சுக்குவோம், பிங்கிறது வந்து ஒரு 18ன்னு வச்சுக்குவோம். ஏவோட ஒன் டே ஒர்க்கு, பியோட ஒன் டே ஒர்க்கு 1/12 + 1/18 எடுக்கிறீங்க. சரிங்களா? அப்படி தானே வரும். ஒரு 36 வரும் எல்சிஎம்மு. இது எத்தனை வரும்? 3 வரும். இது எத்தனை வரும்? 2 வருமா? 2 வரும். இப்போ ஆன்சர் 5/36ன்னு வருது. இப்போ ஆன்சர் 5/36 நமக்கு வருது. இது எதை பெருக்கினாலும், எத்தனை பேரை பெருக்கினாலும் ஒன்று வரப்போகிறது கிடையாது. இப்போ 1/7 இருந்தால் 7ஆல் பெருக்கினா 1 ஆகும். 7 பேரு. ஆன்சர் 7 2 14. இப்போ 1 2ன்னா 2 பெருக்குனா 1 வரும். 2 அடிச்சுட்டு மொத்தம் 2 பேரு. 2 4, ஒரு பேருக்கு 2 நாள். அப்போ 4 டேஸு. 1/9னா 9 பெருக்குறீங்க, 9 பேரு. ஒரு பேருக்கு 2 நாள், 9 2 18 நாள். இந்த மாதிரி வந்துருச்சு. என்ன பண்ணுவீங்க? அப்போ தான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே நீங்கள் ஒரு நம்பர் போடுவீங்க, அந்த நம்பரு 1க்கு மேலே போயிடக்கூடாது. 1 பாயிண்ட் சம்திங்னு வந்துடக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 36க்குள்ளே எது வருமோ அந்த நம்பர் எடுக்கணும். அதாவது 5ஆல் பெருக்கும் பொழுது 36க்குள்ளே வரும். 1 5 5 36க்குள்ளே தான் வருது. எடுத்துக்கலாம். 2 5 10, 3 5 15, 4 5 20, 5 25. ஏன்னா 6 5 என்ன வரும்? 5 25, 6 5 30, 7 5 35 போயலாம். ஏன்னா 8 5 40. ஒருவேளை இங்கே 8 போட்டிங்கன்னா 8 5 40 / 36ன்னு வரும். அடித்தா 1 பாயிண்ட் சம்திங்னு வரும். ஜாப் கம்ப்ளீட்னாலே 1 தான். 1க்குள்ளே தான் இருக்கணுமே ஒழிய ஒரு வேலைங்கிறது இத்தனை பார்ட் ஆஃப் ஒர்க்கு. இவ்வளோ வேலையை முடிக்கிறேன்னா காவாசி வேலையை முடிக்கிற, ஒரு வாசி வேலையை முடிக்கிறேன், அந்த வேலை முடிஞ்சு. 1க்கு மேலேனா போகக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நான் ஏன் 8 போடாமல் 7 போடுறேன்னா, 7 போட்டால் என்ன ஆகும்? 7 போட்டால் 5 35 / 36ன்னு வரும். அப்போ இப்போதைக்கு எத்தனை பேர் செலக்டட்? 7 பேர் செலக்டட். 7 பேர்னா என்ன அர்த்தம்? 7 2 14, 14 டேஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அதாவது இப்படி வச்சுக்கிட்டோம்னா இங்கே ஒரு 2 நாள், இங்கே ஒரு 2 நாள், இங்கே ஒரு 2 நாள், இங்கே ஒரு 2 நாள். மொத்தம் எத்தனை பேர் சொன்னேன்? 2 4 6 8 10 12 14 நாள். இந்த 14 நாளில் அவங்க எத்தனை வேலை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க? 35/36 வேலை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் எவ்வளோ வேலை இருக்குது? பேலன்ஸு 35/36 பேலன்ஸ் வேலை 36ல் 35 முடிச்சுன்னா 1/36 வேலை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த பேலன்ஸ் ஒர்க் இங்கே தொங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த வேலை யார் அடுத்து ஆரம்பிப்பா? ஏ தானே ஆரம்பிக்கணும். ஏன்னா ஏக்கு அப்புறம் பி, ஏக்கு அப்புறம் பி, ஏக்கு அப்புறம் பி அப்படின்னு முடிச்சா ஒரு பேர் முடிஞ்சிருக்கு. ஒரு செட்டு பேர் முடிஞ்சா அடுத்து ஏ தானே ஆரம்பிக்கணும். இப்போ தான் நம்ம தனியாக செப்பரேட்டாக ஏவோட ஃபுல் டே ஒர்க்கை எடுத்துக்கிறோம். இப்போ நான் ஒரு வேலையை 100 நாள் பண்ணக்கூடிய வேலையை அரை நாள் எத்தனை நாள் செய்வேன்னா 1/2ன்னு போட்டு 50 போடுறீங்க இல்லையா? நான் ஒரு முழு வேலையை 100 நாள் செஞ்சா காவாசி வேலை எப்படி போடுறீங்க? 25. 1/4ன்னு போட்டு 25ன்னு போடுறீங்க இல்லையா? அதுபோல ஒருவர் 12 நாள்ல முடிக்கிறார்னா அப்ப 1/36 வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு? நான் சொல்றது புரியுதா? அப்ப ஒரு 12 3 டேஸ் ஆகும். 1/3 நாள்ல முடிப்பாரு. அப்ப ஒரு நாள் கூட ஆகாது.
நான் சொல்கிற கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபுல்லாக டிவைட் ஆகலை. எனக்கு என்ன வந்துச்சு 35/36 வந்துச்சு. எத்தனை பேருக்கு? 7 பேருக்கு. பேலன்ஸ் 1/36 வருது. a + a + a + b a + b a + bன்னு 7 பேரு. 7 பேருக்கு 14 நாள். அடுத்த பேர் யார் வேலை பார்க்கணும்? ஏ தான் வேலை பார்க்கணும். ஏவோட ஃபுல் டே ஒர்க்கு 12 பெருக்குனீங்கன்னா 3. கண்டிப்பாக 1க்கு மேலே போகக்கூடாது டேஸு. கண்டிப்பாக 1க்கு மேலே போகாது. 1க்குள்ளே தான் இருக்கும் அந்த டேஸ். அப்போ ஒரு வேலையை 12 நாளில் முடித்தா 1/36 பகுதி வேலையை அவன் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா 1/3 டேஸில் முடிப்பார். அப்போ ஆன்சர் இஸ் நத்திங் பட் ஆல்ரெடி 14. இது ஒரு 1. அப்போ 14 1/3 டேஸ். கிளியரா? இவ்வளோதாங்க டைம் அண்ட் ஒர்க்கோடைய ரொம்ப கஷ்டம்னு கருதக்கூடிய ப்ராப்ளம் இவ்வளோதான். சரியா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். ஸோ இந்த மந்த்லி டெஸ்ட்டு நான் உங்களுக்கு போர்ஷன் சொல்லிட்டேன். பேச்சுலர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிடலாம். ஸோ சயின்ஸில் 2 டாப்பிக்காக நம்ம கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் சயின்ஸில் இப்போதைக்கு 2 டாபிக். என்னது? அளவீட்டியல் மற்றும் இயக்கம். பாலிட்டியில் மொத்தம் 7 டாபிக். என்னது? அரசியலமைப்பு, வரலாறு, முகவுரை, குடியுரிமை, அட்டவணை, பாகம். பார்த்தோம் இல்லையா? இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமாக சயின்ஸ் சொல்லிட்டேன். பார்ட் சியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 டாபிக். அதாவது பார்ட் சியில் ஃபஸ்ட்டு சாப்டர் பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவுமணி தேசிய விநாயகனார். அதுக்கப்புறம் பார்ட் சியில் இருக்கக்கூடிய 2வது சாப்டர். ஓகேவா? முடிஞ்சிருச்சு. ஸோ மேக்ஸு முடிச்சிட்டேன், 2 டாபிக் முடிச்சிட்டேன். சயின்ஸு 2 டாபிக் முடிச்சிட்டேன். ஸோ பாலிட்டி 7 டாபிக் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதுவும் முடிச்சிட்டேன். பார்ட் சியில் இருக்கக்கூடிய 2 டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மொத்தம் 4 சப்ஜெக்டில் 2 டாபிக் பக்காவாக முடிச்சிருக்கோம். இந்த வாரம் மாடல் எக்ஸாம் 1 நல்ல முறையில் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் எப்போ வேணாலும் கேளுங்க. ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி டெஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் டிஸ்கஷன் பண்ணி அதுக்கான என்ன பண்ண முடியுமோ டவுட் இருந்தால் தாராளமாக எப்போ வேணால் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்க வரை உங்களது விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.